அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ ஒரு சூப்பர் ப்ராப்ளம் படிக்க போகிறோம். என்ன இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்ன கற்றுக்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் உள்ள அடிப்படை தொடர்பை என்ன செய்ய போகிறோம், நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். புரிஞ்சுக்கிறது இல்லை, உணர போகிறோம். யூ கோயிங் டு ஃபீல் இட், ரைட்? அதுக்கேற்ற மாதிரியான ப்ராப்ளம் நோ வி வில் see. சரிங்களா? பாருங்கள், கேமரா ஷுட் பி வெரி க்ளோஸர். டூ ட்ரெயின்ஸ், ரெண்டு ட்ரெயின் பிள்ளைங்களா, ஏ அண்ட் பி ஆஃப் லென்த் 400 மீட்டர். ஒவ்வொரு ட்ரெயினோட லென்த்து 400 மீட்டர். ஈச் ஆர் மூவிங் ஆன் டூ பேரலல் ட்ராக்ஸ், ரெண்டு பேரலல் ட்ராக்கில் போகுது. வித் யூனிஃபார்ம் ஸ்பீட், ஒரே வேகம் 72 km/h, 72 km/h. இன் தி சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில். ஆனால் வித் ஏ அஹெட் ஆஃப் பி, ஏ முன்னாடி போகுது, பி பின்னாடி போகுது. இப்படியே போயிட்டுருக்காங்க. உங்கள் பாயிண்ட் இப்படியே போயிட்டுருக்காங்க. தி டிரைவர் ஆஃப் பி, பின்னாடி வர டிரைவர் டிசைட்ஸ் டு ஓவர்டேக் ஏ அண்ட் ஆக்சலரேட்ஸ் பை 1 m/s². அவர் எவ்வளோ ஆக்சலரேட் பண்ணுறாரு, ஒரு 1 m/s² வேகத்தில் ஆக்சலரேட் பண்ணுறாரு. அப்படி பண்ணால் ஆஃப்டர் 50 செகண்ட் தி காட் ஆஃப் பி, காடுனா யார், ட்ரெயினுடைய பின்னாடி இருக்கார் இல்லையா, அவர் பேர் காடு ஆஃப் பி, ஜஸ்ட் பிரஷஸ் பாஸ்ட், அப்படி உரசி கடந்து போகிறார். பிரஷஸ் பாஸ்ட் தி டிரைவர் ஏ. அப்படி போனால் வாட் வாஸ் தி ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்? அப்படின்னா என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி போகிற வண்டியுடைய டிரைவருக்கும் பின்னாடி வரக்கூடிய வண்டியுடைய கார்டுக்கும் உள்ள தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வில் ட்ரை டு சால்வ். பாருங்கள், இதான் ஃபஸ்ட்டு போகிற ட்ரெயினு, இது ரெண்டாவது போகிற ட்ரெயினு. இங்கே இருக்கார் டிரைவர், முதல் வண்டியோட டிரைவர், இவர் ரெண்டாவது வண்டியோட கார்டு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சொன்னாப்பில் போயிட்டுருக்காங்க. இவர் முந்த போகிறாரு. சரிங்களா? அங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் என்ன வேகத்தில் போயிட்டுருக்காங்க, 72 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. ஓகே, அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது, எஸ், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இவர் ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் ஒரே ஸ்பீடில் போனவங்க ஆக்சலரேட் ஆகிறாங்க, ரைட்? ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 m/s². இப்படி ஆக்சலரேட் பண்ணால் 50 செகண்டில் இந்த காட் இவரை கடந்துடுறாரு. அப்போ தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா பிள்ளையா? எப்படி செய்யலாம்? வெரி சிம்பிள். இந்த இப்போ நான் சொல்கிற அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த ப்ராப்ளத்தை அந்த லாஜிக்கை நான் பயன்படுத்த போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேரோட வேகமும் ஒரே வேகமாக இருக்குல்ல, ரெண்டு பேரோட வேகத்தையும் 72 km/h ஸ்பீடு குறைச்சிருங்க. அப்போ என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் நிற்கிறாங்க, போகலை. ரெண்டு ட்ரெயின் சேர்ந்தாப்பில் போனால் நிற்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் பண்ணுவோம். அதை தான் அப்ளை பண்ணுறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க இல்லையா, இந்த ரெண்டு பேரோட வேகத்தை இல்லாமாக்கிருங்க. இந்த வெலாசிட்டி 0, இந்த வெலாசிட்டி 0. இப்போ இவர் ஓவர்டேக் பண்ணுறது காரணம் ஆக்சலரேஷன் மட்டும். அப்போ என்ன ஆக்சலரேஷனில் போகிறாரு, 1 m/s². அப்படி 1 m/s² ஆக்சலரேஷனில் போனால் 50 செகண்டில் தாண்டுறாரு. அப்போ எவ்வளோ தாண்டியிருப்பார்? இட் இஸ் கவர்ன் பை தி சிம்பிள் ஈக்குவேஷன், s is equal to ut plus half at square. This is the relation. ரெண்டு பேரோட இனிஷியல் வெலாசிட்டி நம்ம 0 ஆக்கிட்டோம்னா this becomes 0. s is equal to 1/2a கொடுத்துருக்காங்க, 1 m/s². t 50, சப்ஸ்டியூட் பண்ணுங்க, this becomes 0. so this becomes half at², half into 1 into 50², 1250 மீட்டர். சிம்பிள். ஆனால் நீங்கள் பிளைண்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாதே, லாஜிக் புரிஞ்சால் தான் செய்ய முடியும். அதர்வைஸ் நீங்கள் எப்படி செய்யலாம் கேட்டிங்கன்னா, இது 50 செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்கோம், ut plus half at², ரைட்? இங்கே வந்து ஆக்சலரேஷன் 0 ஆயிரும், ut மட்டும். இது ut plus half at². தென் இதனுடைய
டிஸ்டன்ஸ் ட்ராவல்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணாலும் கிடைக்கும். பட் திஸ் இஸ் தி சிம்பிளஸ்ட் மெத்தட். ஆனால் உங்களுக்கு புரியணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரெண்டு ஒரே வேகத்தில் போனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உங்களோட வெலாசிட்டியை ஸ்டாட்டிக்காக மாற்றி கேன்சல் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ப்ராப்ளம். ரைட், உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதி அன்பு வாழ்த்துக்கள்.